காரியம் கூடி வரும் சமயம் பொறுமை காக்க வேண்டும். சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பதே தெரியக்கூடாது. சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே வந்து உதவுவார். ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் ஆகாயத்தில் புதைக்கப்படுவதில்லை. ஏழ்மையாக வாழ்ந்தாலும் புதைக்காமல் விடப்போவதில்லை. பொன்னிலே படுத்து புரண்டாலும் பாயிலே படுத்து உருண்டாலும் புதைக்கப்படுவது மண்ணில்தான். 2 வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதில்லை. பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இருக்கும் வாழ்க்கையும் இழந்து விடாமல் வாழ்ந்துவிட்டு செல்லலாம். ஏழைகள் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அவர்களின் வீடுகள் விற்கப்படுகின்றன. பணக்காரர்கள் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் வங்கிகள் விற்கப்படுகின்றன. கசப்பாக இருந்தாலும் இதுதான் இன்றைய உண்மை. இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பிறகு அஸ்தி. இதில் யார் ஒஸ்தி என்பதை நிரூபிக்க இடையில் போடுகிறான் எத்தனையோ குஸ்தி. திமிரு யாருக்கும் கூடவே பிறப்பதில்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம். பேசப்போவது எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள். ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள். தகுதியில்லாத மனிதர்களின் பேச்சை கேட்டால் தகுதியில்லாத இடத்திற்கே நீயும் சென்று விடுவாய். இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இழந்ததுதான் அதிகம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். சண்டையில் ஒருவர்தான் வெல்ல முடியும். ஆனால் சமாதானத்தில் இருவரும் வெல்ல முடியும். உனது தேடலை ஒருவர் அலட்சியப்படுத்தினால் அவர்கள் உன்னை தேடும் நிலையை உருவாக்கு. 100 முறை யோசிப்பேன் உதவி கேட்பதற்கு. ஒரு முறை கூட யோசிக்க மாட்டேன் உதவி செய்வதற்கு. கோபத்தின் ஆயுசெல்லாம் கொஞ்சம் நேரம்தான். கோபத்தில் கொட்டும் வார்த்தைகளுக்கு தான் ஆயுசு அதிகம். பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவரும் உறவை சொல்லி நம்மிடம் பழக வருவார். நம்மிடம் பணம் இல்லையெனில் நெருக்கமான உறவினரும் நம்மை உதறி தள்ளி போய்விடுவார். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. புரிதல் உள்ளவர்களிடம் வம்பு செய்தாலும் அன்பாகி விடுகிறது. புரிதல் இல்லாதவர்களிடம் அன்பு செலுத்தினாலும் வம்பாகி விடுகிறது.